ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم أمرني أن نصل الرحم وإن أدبرت في وصيته على أبي ذر எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த முத்தான அறிவுரைகளில் 3ஆம் பகுதி, உத்தம நபி அவர்கள் எனக்கு இப்படி ஒரு கட்டளையும் சேர்த்து சொன்னார்கள். அன் அசிலர் ரஹம், நான் என் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்றார்கள். என் உறவுகளோடு நான் நேசம் காட்ட வேண்டும், அவர்களை இணைத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரொம்ப உயரிய அந்த அறிவுரைகள் இன்றைக்கும் உலகம் போற்றுகிறது. பெருமானார் ஒரு கட்டத்தில் கேட்கிறார்கள், நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது ஆயுளை, அவன் தீர்மானித்தது. நீண்ட ஆயுள் வாழ்வதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக. நேற்றைய தினம் நடந்த ஒரு மரணம் நம்ம எல்லாம் ரொம்ப வேதனையில் ஆழ்த்தியது. நமது மொஹல்லாவை சார்ந்தவர், பள்ளிவாசல் ஹிதுமத்திலேயே நீண்ட காலம் இருந்தார். எங்களோடு ஏத்திகாப்பிலே நீண்ட ஹிதுமத் கனி என்கிற அன்பு சகோதரர், அவருடைய மகனார் தான் காலேஜில் இருந்து வரும்போது நோன்பு திறக்க வந்தபோது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இஃப்தாருடைய நேரத்தில் வஃபாத் ஆகிறார். வயசு 20 வயசு. காலேஜிலிருந்து வந்தார். வந்தபோது வாகனம் இன்னொரு வாகனத்தோடு மோதி, நல்ல புள்ள, ஒழுக்கம் சார்ந்தவர்,
இந்த கனிங்கிறவர் ரொம்ப நல்ல பிள்ளை. நான் கிட்டத்தட்ட இங்கே பல ஆண்டுகள் துவக்கம் ஏத்திகாப்பில் அவர்தான் மாலை நேரம் எல்லா ஏற்பாடும் செய்வார். நின்று அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் கொண்டு எங்களை விட்டுட்டு தான் போவார். இங்கே மேத்தமார் பாளையத்தை சார்ந்தவர். இப்போ அங்கே பாத்திமா நகர் பகுதியில் குடியிருக்கிறார். அந்த அவ மகன் பிறந்த போதும் நாம் தான் போயிருந்தோம். நல்ல பையன். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படிப்பட்ட மரணங்கள் எல்லாம் மனசை ரொம்பவே உழுக்குகிறது. தவறு எங்கே என்றெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இல்லை. காரில் போய் பைக்கும் காரும் மோதி இருக்கு. அவர் வஃபாத் ஆகிறார். அந்த பெற்றோர்களுக்கு எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். ஒரு ஆண்மகனை வளர்த்து ஆளாக்கி காலேஜில் கொண்டு படிக்க வைத்து அவன் வெளியாகி சமூகத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த இழப்புக்கு எத்தனை ஆறுதல் சொன்னாலும் அது நிகராகாது. அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை நசீபாக்க வேண்டும். சிறந்த பகரத்தை கொடுக்க வேண்டும். நமது இளைஞர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தர வேண்டும். நான் பிள்ளைகளுக்கு அன்போடு கேட்கிறேன், நீங்கள் உயர்ந்த வாகனம் ஓட்டுவது ஒன்றுமே தடையில்லை. நாம் கவனமாகவும் ஓட்ட வேண்டும், துஆவோடும் போக வேண்டும். எங்கே புறப்பட்டாலும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, இந்த துஆவை ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க. இதை ஓதி நீ வாகனத்தில் ஏறும்போதும் வீட்டை விட்டு இறங்கும் போதும் துஆ செய்துட்டா ஷைத்தானே சொல்வானாம், இவர் என்றிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டார், இவருக்கு கெட்ட முடிவு வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யும். பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டிலே வாகனம் கேட்பதோ நீங்கள் புல்லட் ஓட்டுறதோ எதையுமே நாங்கள் குறை சொல்லலை. உங்கள் உயிர் விலை மதிக்க முடியாது. நீங்கள் வாழ வேண்டும். படித்து காலேஜ் படித்து முடித்து வெளிநாட்டில் அங்கெங்கெல்லாம் எல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு பின்னால் உங்களை சமூகம் நம்பி இருக்கிறது. உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் வாழணும், பிள்ளைகளுக்காக வாழணும், இந்த சமூகத்திற்காக வாழணும். அதனாலே வாலிபம் என்பது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப கவனத்தோடு, நல்ல பெருநாள் இரவுகள் எல்லாம் வருகிறது. அப்போதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கோ கொண்டு போய் உங்களுடைய உயிரோடு போராடாதீர்கள், உயிரோடு போராடாதீர்கள். 2 பேர் 3 பேர் பைக்கில் போய் ரேஸ் போய் அந்த ஸ்டாண்டை கீழே இழுத்து விட்டு அது அந்த ரோட்டில் தீ பொரிய கிளப்பி அதில் போய் விபத்துக்கு ஆளாகி கடந்த ஆண்டு நம்முடைய சமூகம் பெருநாளை கொண்டாடிய போது நம்ம பக்கத்தில் ஏதோ இங்கே ஒரு மாவட்டத்தில் 3 பைக்கு அவ்வளோ பேர் மௌத்தாயிட்டாங்க. எவ்வளவு சங்கடம். பெருநாள் காலை புத்தாடையோடு அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நான் என் கண்மணிகளுக்கு கேட்கிறேன், நீங்கள் பாதுகாப்பு என்பது முக்கியம். அதனால் விளையாட்டுங்கிறது உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு விளையாடுவதா? உயிரின் மதிப்பு தெரிய வேண்டாமா? உங்கள் உயிரின் மீது பெரிய மதிப்பை சமூகம் வைத்திருக்கிறது, உங்கள் பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். உங்களை நம்புகிறாங்க. நம்ம புள்ள வளர்ந்து வந்து நமக்கு தோல் கொடுக்கணும். என் தாய் தப்ப என்னை நம்பினாங்க. எப்படி நம்பினாங்க? உன்னை வச்சு தான் எங்களுக்கு சொர்க்கம் வேணும்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் சொர்க்கத்துக்கு தான் உன்னை ஓத வைக்கிறோன்னாங்க. அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றலாம். அல்லாட்ட கேட்டோம், கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்ம துவா செய்யணும். இன்றைக்கும் துவா செய்யணும். நம்ம மட்டும் செய்யலை, லட்ச மக்கள் நம்ம பெற்றோர்களுக்காக துவா செய்கிறாங்க. நம்மளோட பையத்தான முரீதுகள் அவங்க அமல் செய்கிறாங்க. நான் பயான் சொல்கிறேன், நீங்கள் அமல் செய்கிறீங்க. உங்கள் அமலுடைய நன்மை என் தாய் தந்தையரன் கபருக்கு போயிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம். வாழுங்கள் என்கிறேன் இளைஞர்களை. அல்லாஹு தாலா உயிரிழந்த அந்த சகோதரன் மன்னரை சொர்க்க பூங்காவாக்குவானாக. அவருடைய பெற்றோர்களுக்கு பகரம் வழங்குவானாக. சிறப்பான எதிர்காலத்தை வழங்குவானாக. தாங்கிக் கொள்ளும் இதயத்தை கொடுப்பானாக. இனி இது மாதிரி அசம்பாவிதங்கள் எங்கும் நடக்காமல் பாதுகாப்பானாக. சங்கையானவர்களே, நீண்ட ஆயுள் பெரிய பாக்கியம். பெருமானார் கேட்கிறார்கள், நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? அது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட், எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. சாலிஹீன்கள் பல பேர் நீண்ட ஆயுள் வாழுகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கை 60 to 70. அமாரு உம்மத்தி மாபீன சித்தீன் இலா சபீன், என் உம்மத்தின் வயசு 60 to 70. அப்போ 60-70ங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை தாண்டினால் அதுவும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்.
அதுக்கு முந்தி மரணம் என்பது அது பல வகையிலும் சஞ்சலங்களை உண்டாக்கும். நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? ரெண்டாவது கேட்குறாங்க, பரக்கத்தான ரிசுக்கு வேணுமா, பணம் நிறைய வேணுமான்னு கேட்குறாங்க. அவருடைய ஹயாத்து நீளனும், வாழ்கிற போது கையில் செழிப்பாக இருக்காங்க. பொருளாதாரமும் பரக்கத்தாக வேண்டும், நீண்ட ஆயுள் வேணுமா? மூணாவது முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பெருமானார் சொல்லி தர்றாங்க, ஒமின் மைத்தத்தி சூ, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பு வேணுமா? விபத்து நடக்கக்கூடாது, கோரமூத்துகள் நடக்கக்கூடாது, சுனாமிகள் போன்று மேலிருந்து கீழே விழுந்து ஏதேனும் ஒரு வகையில் கெட்ட மரணம் அது சம்பவிக்காமல் இருப்பதற்கும், நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும், செழுமையான பொருளாதாரம் பெறுவதற்கும் நான் சொல்லுகிறேன், சிலு அர்ஹாமக்கும், உங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். உறவுங்கிறது இன்றியமையாதது. என் தாயோடு எனக்கு அழகிய உறவு வேணும், என் தந்தையோடு அழகிய உறவு வேணும், என் தாய் வழி குடும்பத்தோடு ஒரு அழகிய உறவு வேணும், என் தந்தை வழி குடும்பத்தோடு அழகிய உறவு வேணும். இன்று காலம் மாறி போகிறது, உறவுகளை விட்டு விலகியே போய்கொண்டிருக்கிறோம். சந்திப்புகள் கூட குறைந்திருக்கிறது, உறவுகளுக்கும் நமக்கும் தொடர்பு ரொம்பவே குறைந்து போகிறது. அது ஆரோக்கியம் இல்லை. இன்னொரு பக்கம் நமக்கு பாதுகாப்பு இல்லை. உங்க பாதுகாப்பத்தை ரசூல் விரும்புறாங்க. நீங்க நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும் பொருளாதாரம் செழுமை பெறுவதற்கும் மூன்றாவது பெரிய விஷயம் கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கும் உங்களுடைய உறவுகளை இணைந்து வாழுங்கள். இங்கே சையதுனா அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, பெருமானார் எனக்கு சொன்ன அந்த 7 முத்தான அறிவுரைகளில் 3வது பகுதி சொன்னாங்க, அமரணி அன் அசில ரஹம், நான் உறவை சேர்ந்து வாழணும். அதோட நிறுத்தல, ஒரு பாயிண்ட போட்டாங்க. ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சோப லட்ச பொருளுக்கு சொந்தமானது, ஆழமான கருத்துகளுக்கு சொந்தம். பெருமானார் சொல்லதான் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார், ஜவாமி அல் கலீம், நான் ஜவாமி உல் கலீம் கொடுக்கப்பட்டேன். ஜவாமி உல் கலீம்னா என்ன? ஒரு வார்த்தை பொருள் 1000 இருக்கும், ஆழம் இருக்கும். வார்த்தை சுருக்கம், அதன் பொருள் அதிகம். நம்ம நிறைய பேசுவோம், சப்ஜெக்ட் ஒண்ணுமே இருக்க. 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பார். என்ன பேசுனீங்க? சும்மா பேசணும் பார். நம்மகிட்ட சப்ஜெக்ட் இல்லை. ரசூலுடைய வார்த்தை ஒயின் அத்பரத், ஒத்த சொல் கவனிங்க, ஒயின் அத்பரத், உறவோடு நீ இணையணும், உறவுக்காக பாடுபடு, உறவோடு சேர்ந்து வாழு. இன்னும் ஒன்றையும் சேர்த்து சொல்கிறேன், அந்த உறவு நீ வேண்டாம் என்று தூக்கி வீசினாலும், அந்த உறவு நீ வேண்டாம் என்று தூக்கி வீசுகிறது, நீ வேண்டாம் ஒதுக்குகிறது, ஒதுக்கட்டும், தூக்கி வீசட்டும், நீ விடாமல் இணைந்து விடு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் எல்லாருக்கும் கேள்வி. நான் சொல்லிட்டு சேரத்தான் செய்கிறேன், அவர் எங்களை கண்டுக்கிறது இல்லை, எங்களை கூப்பிடுறது இல்லை, எங்களை ஒதுக்கிக்கிறாங்க அப்படின்ட்டே பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து கேட்டார், என் உறவுனா எப்படியே தான் ஒட்டி போனாலும் அவங்க வெட்டி தான் போறாங்க, நானும் வெட்டி போவதா? லைசல் வாசில், பெருமானார் சொன்ன அழகான ஒரு வாழ்க்கை. உறவை சேர்ந்து வாழ்றதுங்கிறது, அவங்க என்னோடு சேர்ந்து இருந்தால் நானும் சேர்ந்து இருப்பேன், அவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன், அவங்க கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன், அவங்க என்ன அழைச்சா நான் அழைப்பேன், அவங்க அழைக்காட்டா நான் அழைக்க மாட்டேன், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்க வீட்டுக்கு போவேன். அவர் அல்ல. லைசல் வாசில் அல் முகாஃபி, யார் உறவை சேர்ந்து வாழ்ந்தவர்? அவர் வந்தால் நான் வருவேன் என்று சொல்வாரே, அவர் அல்ல. அவர் கூப்பிட்டால் நானும் கூப்பிடுவேன் என்று சொல்பவர் அல்ல. அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன், அவர் அல்ல உறவை சேர்ந்து வாழ்பவர். இவர் ஈக்குவலாக நடக்கிற ஆள். அவர் தந்தார்ல நானும் தரேன், அவர் கூப்பிட்டார்ல நான் கூப்பிடுவேன். இது அல்ல உறவு, இதல்ல உறவை சேர்ந்து வாழ்வது. சொல்லிவிட்ட உத்தம நபிகள், உறவை சேர்ந்து வாழ்வது என்பது அவர்கள் தடுத்தாலும் நீ கொடுக்க வேண்டும், அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நீ வாழ வேண்டும். இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆனுக்கு விளக்கம் தருவதில் ஆழம், மிகச்சிறந்த முஃபஸ்ஸிர், மிகச்சிறந்த சட்ட மேதை அல்லாமா இமாம் லஹாக். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டான். குர்ஆன் சொல்லுது எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டான். என் வாழ்க்கையை நான் எப்போ பிறக்கிறேனோ அப்போ அல்ல, நான் பிறக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முந்தின ஹதீஸ்ல இருக்கு.
நான் பிறக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முந்தி என்னை பற்றி ஃபுல் ரிசல்ட் எழுதப்பட்டு போச்சு. நீ எப்படி இருப்பாய், எங்கே பிறப்பாய், எங்கே வருவாய், எங்கே போவாய், என்ன சாப்பிடுவாய், யாரோடு இருப்பாய், யாரோடு விலகுவாய், எல்லாம் டிக்ளர். எங்க மவுத் அதெல்லாம் மேலே எழுதிட்டான். அப்புறம் கருவில் இருக்கும்போது உம்மா வயிற்றிலே வந்து எழுதுறான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 ஹதீஸும் சரியான ஹதீஸ். இப்போ இமாம் லஹாக்கு சொல்றாங்க, அந்த எழுத்தை அல்லாஹ் அழிப்பான்கிறான். அதான் பெரிய விஷயம். எழுதுனவனே அழிக்கிறான், நான் அழிக்க முடியாது. யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியதை அழிப்பான். அவன் நாடியதை எழுதுவான், மீண்டும் தரிப்படுத்துவான், உன்னை அழிச்சிருவான், உன்னை புதுசா வைப்பானா. அல்லாஹ்வுடைய எழுத்தை மாத்திர சக்தி யாருக்கு இருக்குது? என்ற ஆயத்துக்கு இது அப்படி குர்ஆன்ல வருது. அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதுகிறார் இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒருத்தர் அவருடைய ஹயாத்தில் அல்லாஹு தஆலா 3 நாள் வச்சிருக்கிறான். அவர் 3 நாளில் மௌத்தாகணும். அந்த தஃப்சீர் அப்படியே எழுதுறாங்க. 3 நாள் இன்னும் அவருக்கு ஹயாத்து பாக்கி இருக்குது. 3 நாள், 3வது நாள் அவருக்கு மௌத்து என்று அல்லாஹ் இன்னும் 3 நாள் பாக்கி இருக்குது. இந்த நேரம் அவர் போனார், அவருடைய சொந்த பந்தங்களை அனுசரித்தார், ஆதரவு கொடுத்தார், உதவி செய்தார், அவங்களோடு இணைந்தார். சொந்தங்களோடு போய் உபகாரம் செய்து உதவி செய்து அங்க போய் இணைந்தார். அவர்களுக்கு எல்லா வகையிலும் தோள் கொடுத்தார். அல்லாஹ் அந்த எழுத்தை அழிச்சிருவான். அந்த 3 நாள் அப்படிங்கிறத அழிச்சிட்டு 30 வருஷம் என்று எழுதுவான். இமாம் லஹாக் எழுதின தஃப்சீர் அது. குர்ஆன் ஆயத்தின் விளக்கம். 30 ஆண்டுகள். டாக்டர்களே சொல்லிடுவாங்க 2-3 நாள் தான் அவர் பிழைப்பார் என்று. அந்த நேரம் அவர் கொஞ்சம் உறவுகளுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உறவுகளோடு சேர்ந்து உறவுகளுக்கு செய்கிற உபகாரங்களை செய்தார். அல்லாஹ் 30 வருடம் எழுதுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! 30 ஆண்டுகள் வாழ்க்கை யார் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நம்முடைய உறவுகள் எல்லாம் அருந்து போய் கிடக்கிற, உடைந்து போய் கிடக்கிற. சின்ன சின்ன பேச்சுக்கும் உறவு முறிச்சுக்கிறோம். ஏதாச்சும் கொஞ்சம் பேசிட்டா அவர் அப்படி பேசிட்டாரு, அதை முடிஞ்ச வரைக்கும் பேச்செல்லாம் குறைங்க. உறவுங்கிறது கண்ணாடி கோப்பைக்கு சமம். கூட்டு வாழ்க்கை என்பது கண்ணாடி கோப்பை. அது கீழே விழாமல் நம்ம தான் பார்த்துக்கிறணும். 2 பக்கம் பார்த்துக்கிறணும். கீழே விழுந்துடக்கூடாது. அவங்களும் அப்படி பார்க்கணும், நம்மளும் அப்படி பார்க்கணும். கீழே விழுந்தான் நொறுங்கிடும். நொறுங்கின பின்னால் என்னதான் ஒட்டு போட்டாலும் அது உடைந்தது தான். கோப்பை கீழே விழுந்தா உடைஞ்சு போயிடும். 2 பேருமே பக்குவமாக பார்க்கணும். அது கண்ணாடி கோப்பைங்கிறாங்க சாலியங்கள். பதமாத்த வச்சுக்கிறணும், இல்லைன்னா கிழிச்சிடும் கையை. உறவு அப்படிப்பட்டது. நான் அனுசரணை என்பது கூடுதல், பேசால வைக்கிறது இல்லை. சித்திக்குல் அக்பர் எவ்வளவு பெரிய சாபி, அவங்களுக்கு நிகர் யாருன்னு நான் கேட்கிறேன். அவங்க நிகருக்கு போட்டி போட்ட உமர் இப்னு கத்தாப் தோற்று போனேன் என்றார்கள். நான் போட்டி போட்டேன், தோற்று போனேன். யாரோடு? அபூபக்கர் நாயகத்தோடு. யாரும் ஜெயிக்க முடியல. அத்தகைய அபூபக்கரையும் அல்லாஹ் கண்டித்தான், உறவு விஷயத்தில் கண்டித்தான். உறவு விஷயத்தில் கொஞ்சம் அல்லாஹ் செல்லமாகத்தான் கண்டிக்கிறான். அபூபக்கர் சித்தீக் அவங்க சொந்தக்காரருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்துட்டு இருப்பாங்க. சொந்த பந்தத்தில் ஒருவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான குடும்பம், மாதம் ஹதியா கொடுத்து விட்டுருவாங்க. அது கேட்காது. டேட் வந்துடுமா, பணம் வந்து வீட்டில் இறங்கிடும். தேதி வந்தால் பணம் வந்துடும். சித்திக்குல் அக்பருடைய வேலை அது. அவர் சொந்தம், குடும்பத்து சொந்தக்காரர். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி சில பேர் அவதூறா பேசிட்டாங்க. அபூபக்கர் நாயகத்தின் மகள், உத்தம நபியின் மனைவி, அவங்கள தப்பா பேசினாங்க. அந்த பேச்சு முனாஃபிக்குகள் பேசினாங்க. அதில் சில நல்ல மனுஷங்களும் சம்பந்தப்பட்டுட்டாங்க. இதை உலகம் யாரையும் விடாது. நபியின் மனைவியை கூட குறை பேசுறதுல இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்ற முடியல. நம்ம ஏமாத்துறோம். ஒருத்தர் கிட்ட சொன்னார், அதில் தங்க ஒருத்தர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் உங்கள் சப்ஜெக்ட் தான் ஓடுதுன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அவர் நன்மை எவ்வளோ செய்கிறாருன்னு கேட்டேன். அவர் எதுவும் தஹஜ்ஜத்லாம் தொழுகிற ஆளா, நோம்புலாம் நிறைய வைக்கிறாரா? ஏன் ஹஸரத் அவர் உங்களை தப்பாக பேசுகிறாருங்கிற, அவர் தஹஜ்ஜத் தொழுகிறாரான்னு கேட்கும். எப்பா அவர் தப்பாக பேசுனா அவர் தஹஜ்ஜத் தொழுதா, நான் தொழுதான் அல்லாஹ் எழுதுவான்னு வருதுப்பா. அவர் நல்ல ஆளாக இருந்தால் எனக்கு இன்னும் வசதியாக போயிடும். நிறைய நன்மை நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும். நம்ம நன்மைகளை இழக்கும் இடம் நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த இடம், அந்த நன்மை அவங்களுக்கு போயிடும். யாரை விட்டோம்? ஆயிஷாவை விடவில்லை. அவதூறு பேசினது முனாஃபிக்குகள், அவங்க நரகவாசி. அதில் சம்பந்தம் நம்ம ஆட்களுமே பட்டுறாங்க.
யாராவது மோசமானவங்க குறை சொல்கிறாங்கன்னா நல்ல ஆட்களும் கூட போய் நின்று அப்படியா இருக்கலாம். இந்த உலகத்தில் யாரை நம்ப முடியும்? இவர் யாருன்னா 5 வேளை நம்ம பின்னால் தொழுகிற ஆள், அதுக்கு மேலே நம்ம கையை வேற முத்துற ஆளாக இருப்பார். இவருக்கு இவ்வளவு ஆளாக இருப்பார், இவரும் சேர்ந்துக்கிடுவார். எதில் சேர்ந்துக்கிடுவார்? இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. அன்பர்களே, இருக்கவே செய்தாலும் நான் பேசுவதற்கு அனுமதி இல்லை. நான் என்ன சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம பற்றிங்க சீதவிகள் யாரும் பேசுகிற ஆள்லாம் இல்லை, எல்லாம் துவா செய்கிற ஆள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. உறவுகள் மிக முக்கியம். சித்தீக்குல் அக்பரின் மகள் அன்னை ஆயிஷா, களங்கமற்ற கற்புக்கரசி அன்னை ஆயிஷா, களங்கமற்ற கற்புக்கரசி அன்னை ஆயிஷா, பரிசுத்தமான பெண்மணி. அவர்கள் பரிசுத்தம் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சி சொன்னார், குர்ஆன் சாட்சி. அம்மா சுத்தமான பெண். அத்தகைய ஆயிஷாவை ரலியல்லாஹு அன்ஹாவை குறை சொன்னவர்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரர் யாரு? அவங்க யாருக்கு மாசம் மாசம் அன்பளிப்பு கொடுத்தாங்களோ அவரும் சம்பந்தப்பட்டுட்டார். அபூபக்கர் சித்தீக் ரொம்ப கோபமாயிட்டாங்க. யாரெல்லாமோ பேசுறாங்க, மன்னிச்சு விட்டுறோம். இந்த மனுஷன் நம்ம சொந்தம் குடும்பத்துக்காரர். இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை எங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் வராதான்னு எதிர்பார்க்கறதுல பல பேர் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் சொல்லலை, நிறைய இடங்கள்ல சொந்தம் எப்படி இருக்குதுன்னா, நமக்கு ஏதாச்சும் கால சுழற்சி வராதா அப்படின்னு எதிர்பார்க்குற சொந்தங்கள் கூடிட்டாங்க. நல்லது நடந்தால் சந்தோஷப்படுற சொந்தம் குறைஞ்சி போச்சு. ஏதாவது கஷ்டம் நடந்தால் அதை பார்த்து ஆனந்தப்படுகிற சொந்தங்கள் கூடி போச்சு. அல்லாஹ் அந்த நிலைகளில் நாம இருக்காமல் அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. நம்ம அதைத்தான் சொல்றோம். யாரை பற்றி நமக்கு இல்லை, நம்ம இருக்கக்கூடாது. பெருமானார் பாதுகாப்பு தேடி ஒரு துவா, அஊது பிக்க மின் ஷமாத்தத்தில் ஆதா, நான் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற எதிரிகளில் இருந்து என்னை காப்பாற்றுவாயா. நான் துன்பப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறான். கீழே விழுந்துட்டாரு, அவன் கேட்கறான், கீழே விழுந்துட்டாரு, கால் ஒடிச்சிச்சா இருக்கா? கீழே விழுந்துட்டாருன்னா கால் ஒடிச்சிச்சா இருக்கா? அப்ப கீழே விழக்கூடியவர் கால் ஒடியணுங்கிற அளவிற்கு சந்தோஷப்படுகிற எதிரிகள், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு என்று கேட்டார்கள் காரூனிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்னைக்கு நிறைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் அந்த நிலைமையில் இருந்தாலும் நான் சொல்வது, அந்த சொந்தங்களை நீங்க பார்க்க கூடாது. நீங்க எப்படி இருக்கணும், நம்ம எப்படி மாறணும். அபூபக்கர் சித்திக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம விஷயத்தில் இப்படி செய்துட்டாரு, நம்ம விஷயத்தில் இவர் பேசுறாரு. ஆயிஷா நாயை பற்றி நல்ல தெரிந்தவர், ஆயிஷாவை பற்றி நல்ல தெரிந்தவர், பரிசுத்தமான பெண் என்று தெரியும், என்னை பற்றி தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவ்வளவும் தெரிந்து பேசிட்டாரு. அப்படி என்ன பண்ணாங்க, மாசம் கொடுக்கிற அன்பளிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது மனுஷன் தானே, வரத்தானு செய்யும் வேகம். ஸ்டாப் பண்ணாங்க. அல்லாஹ் கண்டிச்சிட்டாங்க. அல்லாஹ் கண்டிச்சான். சொந்த பந்தத்துக்கு கொடுத்ததை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணீங்களா? சத்தியமா கொடுக்க மாட்டேன்டான். அந்த வேகத்தில் அபூபக்கர் ரொம்ப அமைதியானவங்க, அமைதியானவங்களையும் கூட கோபப்படுத்துற அளவுக்கு காரியம் நடந்திருக்கு. சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். அல்லாஹ் சொல்லும் போதே அதுதான் சொல்றான். உளில் குர்பாங்கிறான், சொந்தக்காரங்க. எப்படி பண்ணீங்க சத்தியம்? அந்த ஆயத்து எல்லாருக்கும் சொந்தம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து அல்லாஹ் இறக்கினார். எப்படி நீங்க சத்தியம் பண்ணலாம் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி? ஆனா இப்ப அல்லாஹ் அவருடைய நியாயத்தை சொல்கிறானா? ஆயிஷா நாயகி குறை சொன்னார், அதை அல்லாஹ் நியாயப்படுத்துகிறானா? இல்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், அவர் தப்பு பண்ணுகிறார், நீங்கள் அதற்காக உறவை விட்டு விலகாதீர்கள். அப்போ ஒரு உறவு அது நம்மை புறக்கணிக்கிறது, நம்மை குறை சொல்கிறது, நம்மை தூக்கி வீசுகிறது, நம் மீது அவதூறை சொல்கிறது. அந்த உறவையும் நீங்க கட் பண்ண கூடாது. அவதூறு சொல்லுகிற உறவுக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம ஏன்பா பேசல, 10 வருஷமா பேசல, அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்ன, அந்த வார்த்தையால் என்னால் தாங்க முடியல. ஒரு வார்த்தையை தாங்க முடியாம 10 வருஷமா உறவு துண்டாகிறதா? அந்த உறவு வேண்டாம் என்றாலும் நாம இணையணும், நம்ம கடமை.
நம்ம ஃபங்க்ஷன் கல்யாணம் வச்சுருக்கோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்க, நம்ம கூப்பிட்டுருணும். தம்பி வாப்பா, வாப்பா, அண்ணன் வா, காக்கா வா, மாமி வா, மைனி வா, நான் அக்கா வா, நீ வான்னு கூப்பிட்றோம். இல்லை நாங்கள் வரமாட்டோம், அது உங்கள் இஷ்டம், கூப்பிடுங்கள், நம்ம கடமை, நாம சேர வேண்டும். அவங்க வரவில்லை, அதன் பொறுப்பு அவர்களை சார்ந்தது. நான் போய் கூப்பிட்டாங்க வரமாட்டாங்க, நீ அந்த முடிவு எடுக்கிறாய். வரமாட்டார்கள், நீ போய் கூப்பிட வேண்டும். ஒயின் அதுபரத், உன்னை விட்டு அது பின்வாங்கியே போகும், நீ போய் கூப்பிடு சொல்கிறார்கள் நபிகள் நாயகம். மன்னித்து விடுங்கள் என்றான் அல்லாஹ். அபூபக்கரே மன்னித்து விடுங்கள். யாரை? ஆயிஷா நாயகியை களங்கப்படுத்தும் வார்த்தைகளை சொன்னவரை கூட நீங்கள் மன்னியுங்கள், கொடுத்துருங்க. அல்லா துஹிப்புன யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு பிரியமா இருக்கா இல்லையான்னு கேட்கறான். என்ன வார்த்தை? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமா? உங்களை அல்லாஹ் மன்னிக்கணுமா? பிரியமா இல்லையா? அபூபக்கர் பதறிட்டாங்க. அப்படியே லக்கேஜில் ஜாமான் அள்ளி கொண்டு வந்து நிப்பாட்டதுக்கு சேர்த்து மடங்க கொண்டு கையில் கொடுத்து அவர் சொன்னார், என்னை மன்னிச்சிருங்க. இல்லப்பா, என்ன அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டான் அப்படின்னு கையில் கொண்டு கொடுக்குறாங்க. மாமனிதர், வரலாற்றினுடைய பொன்னெழுத்துக்களால் சித்தீக் நாயகம் இந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறார். உறவு என்ற பாடத்தில் அபூபக்கர் தலை தூக்கி நிற்கிறார். கொடூரமாக மனசை காயப்படுத்தியவர்களை மன்னித்தார் மாத்திரமல்ல, 2 மடங்கு கூடுதலாக காசு கொடுக்கிறாங்க. அப்போ உறவுகளை நாம எதுக்கெடுத்தாலும் பகைச்சிக்கிறதோ உடைத்துக் கொள்வதோ அது ஆரோக்கியம் அல்ல. இமாம் லஹாக் சொன்னார், 30 ஆண்டுகள் ஹயாத்தை எழுதினான். அதே ஆயத்தில் அடுத்து வர்றாங்க. அதே ஆயத்தில் இமாம் லஹாக் ஒருத்தர், அல்லாஹ் அவருக்கு 30 வருஷம் ஹயாத்து பாக்கி இருக்குது, நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். திடீர்னு நல்லா இருந்த உறவுகளை பூரா அறுத்துட்டார், உடைச்சி விட்டார், யாருமே வேண்டான்ட்டார். எங்கள் வீட்டு கல்யாணம் இங்கே யாரும் வேண்டாம், தாய் வழியும் வேண்டாம், தந்தை வழியும் வேண்டாம், உங்களை எல்லாம் நான் வச்சு சேர்த்தெல்லாம் செய்ய விரும்பலன்றார். தாய் வழி உறவுகளை முறிக்கிறார், தந்தை வழி உறவுகளை முறிக்கிறார். முறிச்சிட்டு ரோட்டில் உள்ளவங்க, காட்டில் உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்திட்டார். அல்லாஹ்வுடைய அருமையான வேதத்தின் விளக்கத்தில் இமாம் லஹாக் சொல்கிறார், 30 ஆண்டு ஆயுள் இன்னும் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னால் அவருடைய ஆயுளின் காலத்தை அழித்து விடுங்கள், 3 நாள் அவரை மௌத்தாக்கிருங்க. 3 நாளில் மௌத். 30 வருஷம் வாழ்க்கை இருக்கிறவர் அந்த வாழ்க்கை இழப்பார், அவர் உறவை பகைத்ததால். இது சொந்த கருத்துலாம் இல்லை, தப்சீர் உலகத்தில் கொடிகட்டி பறக்கிற இமாம் லஹாக்கின் தப்சீர். எத்தனை பேர் சொந்த பந்தங்களை கூப்பிடுறதே இல்லை, அங்கே கூப்பிடுறது, இங்கே கூப்பிடுறது, நண்பர்களை கூப்பிடுறது. கியாமத்துடைய அடையாளம் நாங்கள் பெருமானார். சொந்தங்கள் ஒதுக்கப்படும், தந்தையை ஒதுக்குவார், நண்பரை இணைப்பார். தாப்பனாரை கூப்பிடல, ஆனால் ஊரில் உள்ள சங்காத்திகள் நண்பர்களை போல கூப்பிட்டு வச்சிருக்கு. அது என்ன ஃபங்க்ஷன்? அல்லாஹ்வின் திருப்தி இல்லாத ஃபங்க்ஷன் அது. பெற்றோர்களை தூரமாக்கிவிட்டு யாரையெல்லாம் கூப்பிட்டு நான் காரியம் நடத்தினால் அந்த காரியம் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்காது. என் உறவுகள் தான் அதற்கு தகுதி. எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்கு தகுதி என் உறவுகள், என் தாய் வழி உறவுகள், என் தந்தை வழி உறவுகள். தாய் வழியும் வேண்டாம், தந்தை வழியும் வேண்டாம். எத்தனை பேருக்கு சாப்பாடு? 500 பேர். யார் அந்த 500 பேர்? யார் அவர்கள்? என் தாய் வழியை விட அவர்களுக்கு என்ன சிறப்பு? என் தந்தை வழியை விட அவர்களுக்கு என்ன சிறப்பு? அந்த விருந்து பறக்கத்தற்ற விருந்து. உறவுகள் புறக்கணிக்கப்படுமா? அதுல பரக்கத்து இருக்காது. நன்கு கவனம் வையுங்கள். நீங்கள் இந்த கேள்விதான் வரும். அவங்க புறக்கணிச்சாங்க, அவங்க எங்களை நீக்கி வச்சு செய்தாங்க. அவங்க நீக்கி வைத்து செய்தாலும் நீ சேர்த்து வை. ஒயின் அதுபரத் என்ற அந்த ஒத்தை சொல்லில் உத்தம நபிகள் உலகத்திற்கு பாடம் நடத்துகிறார்கள். கரீம் யாரு தெரியுமா கேட்டாங்க. சொர்க்கவாசிகளுக்கு 3 அடையாளம் இருக்குது, உயர்ந்த தன்மை. அது சொர்க்கவாசிகளின் மிகப்பெரிய குணம். அலாமத்து அஹ்லாக்குல் ஜன்னாங்கிறாங்க. சொர்க்கவாசிகளுக்கு சில குணம் இருக்குது. அல்லாஹ் அந்த குணத்தை நசீபாக்குவானா. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம மனசு அப்படி தான் சொல்லும். மனசையெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு வாழ்கிறது தான். இன்னைக்கு ஷேഖு முரீது தொடர்புலாம் என்னங்கிறீங்க? மனசுடைய கருத்தை அழிக்கிறது, அல்லாஹ் ரசூலுடைய கருத்தை தூக்கி சுமக்கிறது. மனசு அப்படிதான் சொல்லும். நம்ம மனம்ங்கிறது எல்லா நேரத்திலையும் கரெக்டாலாம் இருக்காது. நிறைய பேர் அதை பெருமையாக பேசுவாங்க.
நான் என் மனசுக்கு துரோகம் செய்கிறது இல்லை, மனசாட்சிக்கு ஒத்து போறேன். உன் மனசாட்சியை உனக்கு துரோகம் செய்யும் போது என்ன பண்றது? உன் மனசாட்சி உனக்கு துரோகம் செய்யும் போது என்ன பண்ணுவது? மனசாட்சியை தூக்கி வீசு, அல்லாஹ்வையும் ரசூலையும் எடு, அங்கதான் வெற்றி. அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு மனசாட்சி என்ன மனசாட்சி? மனசாட்சிக்கு ஒத்து என்னப்பா செய்த? எங்க உம்மா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறார். இதான் மனசாட்சி. கல்யாணம் நடக்குது, பெத்த தாய் வரவில்லை, கொடுமை இல்லையா? அந்த தாயின் ஆன்மா என்ன பாடுபடும்? பெத்த தாயை நீக்கி வைத்து நடத்தப்பட்ட காரியங்கள் எப்படி பரக்கத்தாகும், எப்படி நிம்மதியாகும், அதில் எப்படி வெற்றி கிடைக்கும்? தாயின் உள்ளம் வாடினால் அல்லாஹ்வின் அங்கீகாரம் உடனே கிடைக்கும். அந்த அம்மா கையை தூக்கிட்டு வைங்க, டோட்டல் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த அம்மாவுடைய துஆவுக்கு அவ்வளவு பவர். சொன்னார்கள் உத்தம நபிகள், அஸ்ரஉல் இஜாபா, உடனே ஒப்புக்கொள்ளப்படும். துஆவுல் உன் தாயின் துஆ, உன் தாயின் துஆ அஸ்ரஉல் இஜாபா, உடனே ஒப்புக்கொள்ளப்படும். அவங்க கையை தூக்கிட்டாங்களா அது முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். நல்லதுக்கு தூக்கினாலும் கரெக்டு, பாவத்துக்கு தூக்கினாலும் அவங்க உனக்கு கஷ்டமாக கொடுக்கணும் தூக்கிட்டாலும் நடந்துடும், நீ நல்லா இருக்கணும் தூக்கிட்டாலும் நடந்துடும். அவங்க நல்லா இருக்கணும் தூக்குறதுக்கு நீ வாழணுமா இல்லையா? 3 குணம் இருக்குது, அது சொர்க்கவாசிகளின் அடையாளம். அந்த குணம் எனக்கு இருக்க வேண்டும், அந்த குணத்துக்கு நான் சொந்தமாக வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது, அது கரீமுடைய குணங்கிறாங்களாம். கரீம்னா ரொம்ப பெரிய மனிதர், கொடுக்கும் உள்ளம், உள்ளமும் விரிந்தார், உள்ளமும் விரிந்தவர், வாழ்க்கையும் அழகானவர், ரொம்ப சங்கையான மனிதர். அந்த குணம் அவர்களுக்கே கிடைக்கும். அல் இஹ்சான் இலல் முஸி, முதல் குணம் தீங்கு செய்தவருக்கு மன்னிக்கிறது இல்லை, தீங்கு செய்தவருக்கு உபகாரம் செய்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. சொர்க்கவாசிகளுடைய குணம் அந்த 3 குணம் நம்ம எடுத்துக்கிறணும். எத்தனை காலத்துக்கு இப்படியே வாழப் போகிறோம்? எனக்குண்டு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நான் தான் வாழ வேண்டும். எனக்குண்டு வாழ்க்கையை நான் தீர்மானிப்பதல்ல, அதை தீர்மானிக்க வேண்டும் அல்லாஹ்வும் ரசூலும். நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையை தீர்மானித்து வச்சிருக்கோம். நான் என்ன தீர்மானிப்பது? என் வாழ்க்கையை அல்லாஹ் தீர்மானிக்கிறான், ரசூல் தீர்மானிக்கிறார்கள், அதில் போகணும். எந்த அளவுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க? கோடை போட்டு காட்டினாங்க. இந்த கோட்டை விட்டு வெளியில போகாதன்னாங்க. கோட்டை கீச்சி அதற்குள் நின்று இந்த சமூகத்தை வாழ வைத்தவர்கள் அகிலம் போற்றும் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோடு கீச்சின கோட்டை தாண்டக்கூடாது. என் மனசு அப்படிப்படுது, இப்படிப்படுது, அது சரின்னு படுது. எங்கே நீங்கள் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனார், நான் போய் சொன்னேன், எங்கள் காக்கா நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, பெரிய பாக்கியம், எல்லாம் சரியாச்சு, உங்கள் வாப்பட்ட பேசியிருக்கேன், அதில் உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அதில் என்ன? அதில் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், இந்த சப்ஜெக்டை பேசாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கள் வாப்பட்ட பேசுங்க, நீங்கள் சொன்னால் அடுத்து எங்கள் வாப்பகதி தான் உங்களுக்கும் சொன்னார். ஹஜ்ஜுக்கு போகிறாரு, அவங்க தகப்ப நாட்டை பேசல, எல்லாரும் சொல்கிறாங்க, நான் போய் சொன்னேன். அவர் சொன்னார், ஹஸ்ரத் உங்கள் பேரில் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். நான் உடனே பதில் சொன்னேன், அந்த மரியாதை உங்கள் பேரில் நானும் வைத்திருக்கிறேன், எனவே தான் உங்கள் வீட்டு வாசலை நீங்கள் அழைக்காமல் வந்து நிற்கிறேன், நீங்கள் பேச வேண்டும். இல்லை ஹஸ்ரத், ஆயிரம் காரணம் சொல்லுங்கள். இதில் அவர் ஹஜ்ஜுக்கு போகும்போது நான் தான் போய் துவா ஓதணும் வேறு சொல்லியிருக்கிறார். நான் துவாவெல்லாம் மறுக்கலை, ஓத வருவேன். ஆமீன் சொல்கிறதுக்கு உங்கள் வாப்பா இருக்கணும்னு, ஆமீன் சொல்கிறதுக்கு உங்கள் தாப்பனார் இருக்கணும். அவர் 1000 காரணம் சொன்னார். ஹஜ்ஜுக்கு போகிறோம், அரஃபா மைதானம், எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், எல்லாத்தையும் கொடுத்துருவான் அல்லாஹ். ஆனால் குடும்பத்திலும் உறவிலும் யாருக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமோ அதை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. அரஃபாத்திலே மன்னிப்பு இல்லை, லைலத்துல் கத்ரிலே எல்லாருக்கும் மன்னிப்பு என்றார்கள் பெருமானார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், இந்த உம்மத்தில் என்ன நடந்தது என்று மலக்குகள் கேட்பார்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான், எல்லாருக்கும் கேட்டதை கொடுக்க போகிறான். துன்யா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொடுப்பான், மறுமையை கொடுத்துருவான். ஆனால் சில பேர்கள் விதிவிலக்கு. யார் அந்த சில பேர்கள்? இங்கே நேரம் இல்லை, டைம் முடிஞ்சிட்டு. அதில் குறிப்பாக சொன்னாங்க, போதைக்கு அடிமைப்பட்டவனுக்கு இன்று இரவும் மன்னிப்பு இல்லை. போதைக்கு அடிமைப்பட்டவன். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் அடிமைப்படுறாங்க, ஏதோ என்னமெல்லாம் பண்ணுறான், நமக்கு நூதனமாக இருக்குது. இந்த கம் இருக்குது பாருங்க, கம்மு தெரியுமா? அது பசை, பேப்பரை ஒட்டுறது,
லெட்டரை ஒட்டுறது. அந்த கம்மை கூல் வாட்டரில் ஊற்றி அதை அப்படின்ட்டு 1 மணி நேரம் உறிஞ்சாச்சுன்னா அவன் லூஸ் ஆகிடுவான். போதை. அந்த போதைக்கெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் 10 வயது 12 வயது 14 வயது பையங்க அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம், எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவாயாக. கம் அது பச ஒட்டுறது, அதில் கூல் வாட்டரில் ஊற்றி உறிஞ்சா ஒரு வகையான போதை. இதை செய்கிறது யார்? 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, 9ஆம் வகுப்பு படிக்கிற, 10, 11, 12. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் லைஃப் உங்களுக்கு இது ஸ்லோ பாய்சன். இது ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அழிச்சிடும். வாழ்க்கை எவ்வளவு புனிதம், அதில் என்ன போதை? அழித்து விடாதீர்கள் உங்களை. காலம் பொன்னானது. யாராலும் உங்கள் காலத்தை தீர்மானிக்க முடியாது, நீங்களே அழிக்க முன் வந்தால். அப்போ ரசூல் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொல்வாங்க, மலக்குகள்கிட்ட, போதையில் இருக்கிறவனுக்கு இன்னைக்கு ராத்திரி எந்த நசீபும் கிடையாது. லைலத்துல் கத்ரை காத்திருக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கையேந்துகிறோம், அந்த இரவிலும் நசீபு கெட்டவர்கள் இவர்கள். அது எல்லாத்தையும் நான் சொல்லலை. 2வது, சொந்த பந்தம் உறவுகளை பகச்சி உரிச்சு இருக்கிறாங்களே, அவர்களுக்கு இந்த இரவு எந்த நசீபும் கிடையாது. சொந்தத்தை நீங்கள் பகைத்தால், உறவை நீங்கள் உடைத்தால், நம்ம போனோம், அவங்க மன்னிக்கல, நம்ம குற்றவாளி இல்லை, நம்ம கையேந்திரம் அல்லாஹ் கொடுத்துருவான். நாம் போகிறோம், உங்கள் அண்ணனோட உறவு இல்லை, நீங்கள் போய் சலாம் சொன்னீங்க, அவர் உங்களோட சேரல, பரவாயில்லை, உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிரும், அவர் மாட்டிக்கிடுவார். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ரசூல் சொன்னது அதுதான். ஒயின் அத்பரத், அதான் சொன்ன அந்த ஒத்தை சொல் உலகத்தையே ஆள வைத்தது, உலகத்தை அழகாக்கியது, உலக மனிதர்களை புனிதர்களாக்கியது. சஹாபாக்கள் அதில் தான் தங்களை உயர்த்தினார்கள். பகைத்துக் கொண்டு, விரோதித்துக் கொண்டு, தூக்கி வீசிய உறவுகளை காலடியில் போய் நின்று கண்ணீரோடு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்ட சஹாபாக்கள் பட்டியல் நீளுகிறது. அவங்க உடைச்சாலும் நான் போய் இணைச்சிக்கிடுவேன். அதான் சொன்னாங்க, உறவுகளை சிலு அரஹாமக்கோலா உலசுலு அரஹாமக்கும் பில்மால், உறவுகளை சேருங்க. எதை வச்சு? பணம். அவங்களுக்கு போய் கொஞ்சம் பணத்தை கொடுங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் அன்பளிப்பு கொடுங்க, தகப்பனார் கொஞ்சம் காசை கொடுங்க, அண்ணன் தம்பிகள் கஷ்டப்படுறாங்க உறவு கொடுங்க, உங்கள் அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாங்க காசு பணத்தை கொடுங்க. காசு பணத்தால் உறவை சேருங்கள். பணம் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கஷ்டப்பட்டவங்க கையில் கொண்டு போய் நீங்கள் கொஞ்சம் காண ரூபா கொடுத்துட்டீங்க வைங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நம்ம உறவுகள், என் அண்ணன் பணம் தந்தாரு, அந்த வாழ்த்தும் உள்ளம் உங்கள் தலைவிதி எங்கோ உயர்த்தி விடும். காசு பெருமானார் அடுத்து பெருமக்கள் எழுதுறாங்க இந்த வார்த்தையை, ஒயின் கல்லல் மால், காசு கம்மியாக இருக்குது, இல்லை காசு நிறைய இருக்குது மனசு இல்லை, காசு இருக்குது மனசு இல்லை, பரவாயில்லை, சிலு அர்ஹாமக்கும், உங்கள் உறவுகளை ஒலோபில் மஷி, கொஞ்சம் நடந்து போயாவது சந்தித்து வந்தாவது சேர்ந்து விடுங்கள். போய் நடந்துட்டு வாங்க, போய் சந்திங்க, ஒருக்க போய் சந்திச்சுட்டு வாங்க அக்கா தங்கைகளை. எவ்வளோ பெரிய கிஃப்ட் அது. எனவே சொர்க்கவாசிகளுக்கென்று ஒரு 3 குணம். அந்த குணங்களில் மிக முக்கியம், நம்மோடு அழகற்று நடக்கிறவர்கள், தீங்கே செய்கிறவர்கள். நான் நல்லா இருக்கக்கூடாது என்பதே அவருக்கு குறிக்கோள்லாம் இல்லை, வைராக்கியம். ஆள் போகணும், அந்த ஆளை கீழே வைக்கணும், அந்த ஆளை மண்ணில் கொண்டு வைக்கணும். நம்ம பேரில் அவ்வளோ வைராக்கியமாக, தீங்கிலேயே குறிக்கோளாக வைராக்கியம் கொண்டு இருக்கிறாரே, அவருக்கும் இஹ்சான், நீங்கள் உதவி செய்யுங்கள். எங்க உதவி செய்யணும்? உன் உதவிக்கு பின்னால் அவன் வைராக்கியம் மாறி அவன் நீ போகணும்னு நினைக்க மாட்டான், நீ இன்னும் கொஞ்ச காலம் வாழணும்னு துவா செய்வான். ஹயாத்தை நீட்டுவதற்கு சில நாளைக்கு தொடர்றேன். சொர்க்கவாசிகளின் 3 அடையாளங்களில் முதல் அடையாளத்தை மாத்திரம் இங்கே சொன்னேன். அங்கே 7 3 முடித்திருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த நாட்கள் என்பது வெள்ளை நாட்கள், உயர்ந்த நாட்கள், கடைசி 10. இதில் நான் பரிசுத்தமாக புனிதமாக பயான்கிறது கேட்பதல்ல, ரசிப்பதல்ல, என் தலைவிதியை மாத்தம். நோம்பை பிடிச்சிட்டு உட்கார்ந்து நாங்கள் பேசுகிறோம்னா அது அல்லாஹ் கொடுக்குறான் ஆரோக்கியம். நோக்கம் ஒன்றுதான். இங்கே 1000 இதயங்கள் மாறிவிடாதா? இதை கேட்கிறவங்க உள்ள மாற வேண்டும். உறவுகளுக்கிடையே இணக்கம் வந்தால் என் ஆயுசு நீளுகிறது, என் பொருளாதாரம் பரக்கத்தாகிறது, எனக்கு கெட்ட முடிவுகளோ முசீபத்தோ வர்றதில்லை. இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கிறது, சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தின் பிள்ளைகளை
இது போன்ற போதைகளுக்கு அடிமையாகி விடாமல் பாதுகாப்பானார். அவன் விளங்கலாம் செய்யல. இது ஸ்லோ பாய்ஸ்லாம் அவனுக்கு புரியாது. ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் ஜாலி கம்மன் அப்படி ஏற்றிட்டான்னா ஒரு மாதிரியா இருக்கான். அப்படியே அவன் கூட தான் இருக்கமா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறான், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது என்று கூட உணர வேண்டாம். பெற்றோர்களுக்கே தெரியாது, வாயில நாத்தம்லாம் இருக்காது, அவன் போதை போட்டான்னா சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மாதிரியா இருப்பான். இப்படி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுடைய ஒரு பெரிய லிஸ்ட்டு, ஒரு பெரிய கூட்டம் இப்படி திசை மாறி போகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானா. கவனம் வைக்க வேண்டும் என்று பெற்றோர்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஏதோ ஒன்று உரிகிறான, என்ன உரிகிறான் என்று பாருங்கள். அவன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. உங்களை எல்லாம் விட எனக்கு கூடுதல். நான் சமூகத்திற்காக பேசுகிறேன். நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த தீனின் கண்ணியத்திற்காகவும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்ம உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.